கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனங்கள். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. You can pass through his open gates with the password of praise. Come right into his presence with thanksgiving. Come, bring your thank offering to him and affectionately bless his beautiful name. For the Lord is always good and ready to receive you. He is so loving that it will amaze you, and so kind that it will astound you. And he is famous for his faithfulness toward all. Everyone knows our God can be trusted, for he keeps his promises to every generation. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரோடும் இடைப்படுகிறார். அப்போ இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது? அவர் வாசல்களில் துதியோடும். அப்போ ஆங்கிலத்துல அந்த அதாவது பிரைஸுங்கிறது ஒரு பாஸ்வேர்டா கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அந்த பாஸ்வேர்டை வைத்துக்கொண்டு அவருடைய வாசல்கள்ல நம்ம பிரவேசிக்கணும்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்ப அந்த பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும்னா, நம்ம இருதயத்துல நிரம்பி வழிகிற அந்த துதியின் சத்தமும், சந்தோஷமும் நம்ம என்ன செய்யுது? தேவனை சந்திக்கிறதற்கு அது நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. ஒருவேளை இன்றைக்கு நம்ம பலவிதமான துக்கங்கள்ல தேவனை சந்திக்க போகும்போது, நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்னா, அவர் கூட நெருக்கமாய் இல்லாததைப் போல நம்ம உணர்வோம். ஆனா, இங்க வார்த்தை சொல்லுது, அவர்கிட்ட போகும்போதே நம்ம எப்படி போகணுமா? சந்தோஷத்தோடும், துதியின் சத்தத்தோடும் அவர் வாசல்களுக்குள்ள நம்ம பிரவேசிக்கணும்னு சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறத பார்க்கிறோம். கம் ரைட் இன்டு ஹிஸ் பிரசன்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங். அப்போ நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவர்கிட்ட போகணுமா? நம்ம அவருடைய நாமத்தையும் நம்ம என்ன செய்யணுமா? ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லுது. அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறதுனா என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்முடைய அன்பையும் தேவனை மாத்திரமே நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் பெரிதாய் பார்க்கிறதும் தான் அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிற கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அவருக்கு வேண்டிய அவரை பெரிதாய் பார்க்கிறது தான் அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கக்கூடிய காரியமா இருக்குது. அப்ப இன்றைக்கு நாம் எதை பெரிதாய் பார்க்கிறோம்? நம்ம சூழ்நிலைகளையா? இல்ல தேவனையா? நன்மை செய்கிற தேவனை நாம் பெரிதாய் பார்க்கிறோமா? அப்படிங்கிறத இன்றைக்கு நம்ம இருதயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா, அவர் எப்பொழுதும் நல்லவரா இருக்கிறாராம். எப்போ நம்ம ஏற்றுக்கொள்கிறதற்கு அவர் ரெடியா இருக்கிறாருன்னு சொல்லி இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு நமக்கு சொல்றத பார்க்கிறோம். ஹி இஸ் சோ லவ்விங் தட் இட் வில் அமேஸ் யூ. அப்போ அவர் எப்படி இருக்கிறாராம்? அவர் எப்படி அன்பு நம்ம மேல வைத்திருக்கிறாராம்? அதாவது நம்மை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு அன்பை அவர் வைத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு உங்க சூழ்நிலைகள்ல உங்களை ஆச்சரியப்படுத்தும்படியான கிரியைகளை தேவன் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நீங்க நம்புவீங்கன்னா, இந்த நிமிஷத்திலே அவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிற அற்புதங்கள், அது அற்புதமாய், அதிசயமாய் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஹி இஸ் சோ கைண்ட் தட் இட் வில் அஸ்டவுண்ட் யூ. அப்ப அஸ்டவுண்டுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அதாவது கிரேட்லி சர்ப்ரைஸ்ட் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்போ மிக பெரிதாய் நம்மை ஆச்சரியப்படுத்துவாரா? அந்த அன்பு அப்படிப்பட்ட நம்முடைய சூழ்நிலைகளில நம்மை ஆச்சரியப்படுத்தும் விதத்துல தேவன் அற்புதங்களை செய்வாரா? நமக்கு பேச்சே வராதா? வில் பிகம் ஸ்பீச்லெஸ்ன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட அற்புதத்தை தேவன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறான்னு சொல்லி நீங்க நம்புவீங்கன்னா, நிச்சயம் அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அப்போ அவர் எப்பொழுதும் நமக்காக இருக்கிறார். எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் அப்படிங்கிறத நீங்க நம்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன செய்றாரு? எவ்ரிஒன் நோஸ் அவர் காட் கேன் பி ட்ரஸ்டட். அவரை நம்புகிறதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தலைமுறை தலைமுறையாக
வாக்குக்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப அவர் வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் நிச்சயமாய் நிறைவேறும் என்பதில் சந்தேகமில்ல. அதனால இப்பொழுதே நீங்க அவரை துதித்து ஸ்தோத்தரிக்க ஆரம்பிங்க. சங்கீதம் 95 2, 3ல நம்ம பார்க்கிறோம். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். இந்த மகாதேவனும் மகாராஜனுமாய் இருக்கிறவர் இன்றைக்கு நமக்கு தகப்பனா இருக்கிறார் என்றால் எவ்வளவு தூரம் நம்ம வாழ்க்கையில நன்மைகளும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பது உண்மை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 107:1 அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் ஒரு நாளும் உங்களுக்கு தீமை செய்ய அவர் நினைப்பதே இல்லை அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். இந்த ஒரு ஒத்த லைன், இந்த வார்த்தைய பாடி பாடியே ராஜாக்கள் ஜெயித்ததை நம்ம பார்க்கிறோம். யோசபாத் ராஜாவுக்கு எதிரான யுத்தம் வந்த பொழுது அவர் துதித்து இந்த வார்த்தைய மாத்திரம் தான் சொன்னார். அங்கே யுத்தத்தை தேவன் செய்து அவர்களுக்கான மிகப்பெரிய வெற்றி அவர் கொடுத்தத பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம சூழ்நிலைகள்ல நமக்கு வெற்றி வேண்டும் என்றால் நம்ம இருதயத்த அவருக்கு நேராக திருப்பி அவரை பெரிதாய் பார்த்து அவர் நல்லவர், அவர் எனக்காக செய்து முடிப்பார்ன்னு சொல்லி நீங்க அவரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் பொழுது உங்களுக்கான அற்புதங்கள் அது தானாய் நடக்கும். அப்ப இன்றைக்கு அவருடைய அன்பையும் அவருடைய வல்லமையையும் அவர் எவ்வளவு மகா பெரிய தேவன் என்பதையும் நம்ம அறிந்து அவரை துதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமான அற்புதங்கள் நடக்கும். எபிரேயர் 13:15 அதைத்தான் பார்க்கிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். எப்பவும் அந்த துதி பலிகள் நம்ம இருதயத்தை நிரப்பிக் கொண்டே இருக்கணும். அப்பா இருக்கிறார், அப்பா எனக்காக செய்கிறார், அப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லி அந்த துதியும் ஸ்தோத்திர பலியும் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் மேல இருக்கும்போது நம்ம வாழ்க்கை அற்புதங்களால் நிரம்பும் என்பதில் சந்தேகமில்லை. அதனாலதான் பிலிப்பியர் 4:6ல கூட நம்ம பார்க்கிறோம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்போ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இன்னைக்கு உங்க கவலைகளை எல்லாவற்றையும் தூக்கி வச்சுட்டு எல்லாவற்றையும் குறித்த விண்ணப்பங்களை தேங்க் பண்ணி அவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பிங்க. நிச்சயமாய் அது உங்களுக்கு பெரிய பலனை கொண்டு வரும் என்பதில் சந்தேகமில்லை. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்டிருக்கிறீர் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர் தகப்பனே. நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் அறிந்து விசுவாசித்து ருசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்பொழுதும் இதை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த துதியின் ஆண்டவரே உடையை நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். ஆனந்த தைல அபிஷேகத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.